தடை செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு கையில் வைத்திருந்தால் 4 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க மத்திய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். சலீம், பழைய ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக இன்று மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது டெல்லியில் ஒவ்வொரு வாரமும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் பல்வேறு முடிவுகளை எடுப்பார்கள். இன்னைக்கு மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் டெல்லியில் கூடுது பிரதமர் அலுவலகத்தில் அப்படின்னு சொன்ன உடனே இது குறித்த தகவல்கள் பேசப்பட்டன. அதே போல அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அரசு தரப்புல இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. தகவல் என்ன கசிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்ப்போம். கசிந்த தகவலின்படி மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் யாராவது தடை செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு, இதெல்லாம் பழைய நோட்டு, இந்த பழைய நோட்டுகளை கையில் வைத்திருந்தார்கள் அப்படின்னா 10 நோட்டுகள் வைத்திருந்தாலே போதும், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அபராதம் என்று நாம் பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் புது நோட்டில் 50,000 ரூபாய் அபராதம் கட்டணும், இது குறைந்தபட்சம். அல்லது எவ்வளவு நோட்டை கையில் பழைய நோட்டை வைத்திருந்தார்களோ அதை போல் 5 மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். ஆக குறைஞ்சபட்சம் 50,000 கட்டியாகணும். உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போது ஒருத்தர் 1 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கிட்டா பழைய நோட்டோட பிடிபட்டார் அப்படின்னா 5 லட்ச ரூபா புதிய நோட்டில் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். 1 கோடி ரூபாய் கையில் வச்சுருந்தாருன்னா 5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். ஆக கையில் எவ்வளவு பழைய நோட்டை வைத்திருக்கிறார்களோ அது போன்று 5 மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதாவது கசிந்த தகவலின்படி 4 வருடம் சிறைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. எனினும் அரசாங்கம் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லப்படும். இன்னொரு தகவலும் வந்திருக்கு. இப்போது ஒரு நாளைக்கு நம்ம பெரும்பாலான ஏடிஎம்மில் 2,500 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 2,000 ரூபாய் தான் வருது. ஆனால் இது தளர்த்தப்படும், வரம்பு உயர்த்தப்படும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரி மாதத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தான் கடைசி நாள் வங்கியில் கொண்டு போய் நாம் பணத்தை போடுறது, பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை. டிசம்பர் 30க்கு மேலே வங்கிகளில் வாங்கிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ரிசர்வ் வங்கிக்கு தான் போகணும். அங்கங்கே ரிசர்வ் வங்கி இருக்குது. இப்போ டெல்லியில் ரிசர்வ் வங்கி இங்கே இருக்குது. அதே போல் நம்ம சென்னையிலையும் ரிசர்வ் வங்கி இருக்கிறது. ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு போய் நான் இவ்வளோ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கையில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கேட்பாங்க, வங்கியில் கொண்டு போய் போடுறதுக்கு தானே உங்களுக்கு 2 மாதம் அவகாசம் கொடுத்தோம், எதுக்கு கொண்டு போய் வங்கியில் போடலை அப்படிங்கிற காரணத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் எடுத்து நம்ம எழுத்துப்பூர்வமாக காரணம் சொல்லணும். என்னால் ஏன் வங்கியில் பணம் போட முடியல அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பணம் கையில் வச்சுருக்கோம், ரிசர்வ் வங்கி நீங்கள் தயவுசெய்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எடுத்துப்பாங்க, விசாரிக்கவும் செய்வாங்க. இவரால் ஏன் வங்கியில் போட முடியல, எப்படி கையில் வச்சுருந்தாரு, எதனால் கொண்டு வந்து இப்போ ரிசர்வ் வங்கியில் இப்போ பணத்தை ஒப்படைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த மாதிரி மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம். மார்ச் 31ஆம் தேதிக்கு மேலே யாராவது பிடிப்பட்டாங்க, பழைய 500 ரூபா நோட்டு 10 வச்சுருக்காரு அல்லது பழைய 1000 ரூபா நோட்டு 10 வச்சுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பிடிச்சு ஜெயிலில் போடுவாங்க. 5 மடங்கு அபராதமும் விதிக்கப்படும். ஒருத்தர் ரொம்ப குறைவான தொகை வச்சுருக்காருன்னு நம்ம வச்சுக்கலாம். 10,000 ரூபாய் வச்சுருந்தார் அப்படின்னா அவரும் 50,000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், அபராதம் கட்ட வேண்டியிருக்கும், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஆக அரசாங்கம் ஒன்று ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, தடை செய்யப்பட்ட 500 ரூபாய் 1000 தாளை தயவு செய்து கையில் வைத்திருக்காதீர்கள். தண்டனைக்குரிய குற்றம் மார்ச் 31க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் 10 நோட்டு கையில் வச்சுருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலிருந்து தகவல் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. அதிகாரமாக அரசாங்கமே இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டதா இப்போ ஒரு தகவல் நமக்கு சொல்லியிருந்தாலும் முழு டீட்டெயில்ஸ், முழு விவரங்கள் அரசாங்கம் தரப்பிலிருந்து அவங்களே அறிவிக்கும் பொழுது நமக்கு முழு தகவல்கள் தெரிய வரும். சலீம், இப்போ பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாத நிலையில் மக்களிடையே இந்த சில்லறை தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் 100 ரூபாய் 500 ரூபாயின் புழக்கம் எப்போது அதிகரிக்கப்படும்? இது குறித்து மத்திய அமைச்சரவையில் இன்று ஏதேனும் முடிவு எடுக்கப்பட்டதா? இது குறித்து அதாவது தனிப்பட்ட முடிவு என்று எடுக்கப்படவில்லை. நீங்கள் சொல்வது சரியான தகவல். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க பணத்தில் 100% பணத்தில் 86% பணம் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டில் தான் இருந்தது. திடீரென்று 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறுறோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட இருந்த பணங்களில் பணப்புழக்கத்தில் 86% போயிடுச்சு. மீதி 14% தான்
100 ரூபா நோட்லையும் 50 ரூபா நோட்டு, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா சில்லற காசு, 1 ரூபா, 2 ரூபா இப்படியெல்லாம் இருக்க பணம் 14% மட்டுமே. 86% பணம் திரும்ப போய்விட்டது. உதாரணத்துக்கு இதை பணத்தில் சொல்லணும் அப்படின்னா 15 லட்சம் கோடி அப்படி நம்ம வச்சுக்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் இந்த பணத்தை திரும்ப எடுத்து விட்டார்கள். புதுசாக வர்றதும் நிறைய 2000 ரூபா நோட்டுகள் தான் புழக்கத்தில் வந்ததால் சில்லறை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தரப்பில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை 500 ரூபா நோட்டை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்க எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். அங்கே ஒரு பக்கம் அச்சடிக்கிற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் விநியோகிக்கிற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி, அதாவது மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை 6 மாதம் வரைக்கும் தீராது, முழு சில்லறை தட்டுப்பாடும் தீர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும். ஏன்னா எப்படி நம்ம அந்த புழக்கத்தில் இருக்க பணத்தை 86% எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 86% பணத்தை புது 2000 ரூபா மற்றும் 500 ரூபா நோட்டை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றால் குறைந்தது 6 மாதம் பணத்தை அச்சடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்லி பிரச்சனை தீர்றதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் 50 நாளில் தீந்துரும்னு சொன்னாங்க. 50 நாள் ஆயிடுச்சு, இப்போ தீரலை. இருந்தாலும் கூடிய விரைவில் இதை தீர்க்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்பில் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், இந்த நிலையில மக்களுக்கு சில்லறை தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் 100 ரூபாயின் பழப்புழக்கம் அதிகரிக்க 100 ரூபாய் புதிதாக அச்சிட மத்திய அரசு ஏதேனும் முடிவு பண்ணியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி முடிவு இன்னைக்கு எடுக்கப்படவில்லை. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 100 ரூபாய் அமலில் இருக்கின்றன. அதாவது 14% பணம் நம்ம கிட்ட இருக்கிறது 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் ஆகிய சில்லறை காசுகளில் இருக்கிறது. பெரிய நோட்டுகளை இப்போ நாம் எடுத்துட்டோம். பண புழக்கத்தில் இருந்தது 86% பணம் புழக்கம் பெரிய நோட்டுகள் தான். ஆகையால பெரிய நோட்டுகள் கொடுத்து முதல்ல எடுக்கப்பட்ட அந்த பணத்தின் மதிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுனால பெரிய நோட்டை அச்சிடும் பணிகள் தான் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பெரிய நோட்டு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டை அச்சடித்து வங்கிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை தான் இப்போ முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.